ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் பென் அஃப்லெக்கோட டைரக்ஷனில் வந்த ஆர்கோ. இது செம்ம த்ரில்லிங்கான சஸ்பென்ஸ் மூவி. 1979 ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பேர் சண்டை வருது. ஈரானில் இருக்கிற அமெரிக்கர்கள் அங்கே இருக்க கிளர்ச்சியாளர்கள் கொண்டுட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து கலருங்கிறாரு. இவர் சேஃபாக அந்த 6 பேர் காப்பாற்றினார் இல்லையா? இதை சொல்கிற ஒரு உண்மை கதை தான் இந்த ஆர்கோங்கிற மூவி. சீரீஸில் இந்த படம் பார்க்குறப்ப நமக்குள்ள ஒரு பதபதப்பு இருந்துகிட்டே இருக்கும். சினிமாவில் நடக்கிற எஸ்கேப் ஆகிற கதைகள் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் ரியல் லைஃப்பில் எஸ்கேப் ஆகுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த 6 பேர் எப்படி தப்பிச்சாங்க? இன்கேஸில் ஒருத்தர் அந்த கிளர்ச்சியாளர்கிட்ட மாட்டினா கூட அவங்களை கொடூரமாக வச்சுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருந்திருக்கு. இதுலேருந்து தப்பிச்சவங்களோட கதை தான் இந்த ஆர்கோங்கிற மூவி. சரி, இப்போ வாங்க ஆர்கோங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஈரான் நாட்டை பற்றி காமிக்கிறாங்க. நம்மளோட மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரில் இருக்காங்களே, அந்த மாதிரி ஈரானில் இருக்கிற அதிபர் பேர் ஷா. சில வருஷங்கள் கழிச்சு ஷாங்கிறவங்க மாட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஷாவாக இருந்தவர் தான் முகமது ரிசா பல்காவி. இவர் ஒரு மோசமான ஷாவாக இருந்தவர். அப்போதைக்கு ஈரானில் மக்கள் ரொம்ப அருமையில் இருந்தாங்க. பசி பட்டினி பஞ்சோன்னு நிறைய பேர் இறந்து போனாங்க. பட் இந்த முகமது ரிசாங்கிறவர் ரொம்ப ஆடம்பரம் ஆரம்பிச்சார். அவர் மனைவி குளிக்கிறதுக்கு பால் தான் குளிப்பாங்க. இந்த மாதிரி கதைகளாக சொல்லப்பட்டுச்சு. இதனால் மக்கள் இந்த ஷாவை இருக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது இப்போ இந்த முகமது ரிசா ரொம்ப மோசம் நடந்துக்கிட்டான். அவனுக்கு கீழே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருவாக்கி அது சாவக்குன்னு பேர் வச்சான். நிறைய மக்களை கொடூரமாக சாவடிக்கு துன்புறுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா. இதை பார்த்து மக்களுக்கே கோவம் வந்துடுது. 1929 அந்த ஷாவை அடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொமடின்னு ஒருத்தர் அந்த நாட்டோட மினிஸ்டர் ஆக்குனாங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கு அந்த முகமது ரிசா மேலே சமக்கம் வந்துச்சு. அவனை கொல்லுன்னு இருக்கிறப்ப அப்போ தான் கேன்சர் வந்துருச்சு. இங்கே இருந்தால் நம்ம கண்டிப்பாக இறந்து போகிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் செட்டில் ஆகிட்டாரு. இதை பார்த்து பெர்ஷியன் மக்களுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் அமெரிக்கா தான் காரணம். நம்ம நாட்டுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணியிருக்கான். அவனை அமெரிக்கா அடைக்கலம் வச்சிருக்கு. இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது. அமெரிக்காவுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது அப்படியே ஒரு புரட்சியை மாற ஆரம்பிக்குது. 1979 நவம்பர் 4 ஒவ்வொரு நாட்டிலையும் வேற ஒரு நாட்டுக்கான எம்பசி இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்கன் எம்பசியில் மக்கள் போராட ஆரம்பித்தாங்க. அமெரிக்கன் கொடி எரிச்சு சீக்கிரம் எனக்கு ஷாவை கொடுங்க, இல்லைன்னா அமெரிக்க அதிகாரிகள் அங்கே யாரும் உருட விட மாட்டோம்னு சொல்லிட்டு மக்கள் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து அமெரிக்கன் எம்பசிக்கு பயம் ஆரம்பிச்சிடும். பார்த்தா உள்ள 66 பேர் இருக்காங்க. இல்லை 60 பேர் டூரிஸ்ட்டாக வந்தவங்க. அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா மக்கள் அவங்க கொல்ல மாட்டாங்க. இதே மிச்சம் 6 பேர் அங்கே அதிகாரிகள் இருக்கிறவங்க. இன்கேஸ் அவங்க மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக கொண்டுருவாங்க. என்ன செய்யணும் அந்த 6 பேருக்கு ஒன்றுமே தெரில. பார்த்தா போராட்டமான கிளர்ச்சியாளர்களும் கதையோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாத்ரூமில் ஜன்னல் இருக்கும்ல, அதோட சொல்ல வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தவங்களுக்கு போக பயமாயிட்டே இருக்குது. சீக்கிரம் நம்ம டேட்டா எதுவும் அவங்கள மாட்டக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அடிச்சு வைக்கிறாங்க. தென் அவங்கள பற்றின டாக்குமெண்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மிஷினில் போட்டு பீஸ் வைக்கிறாங்க. இப்போ இந்த 6 பேர் தப்பிக்க செய்யணும். பின்வாசல் வழியாக இந்த 6 பேர் தப்பிச்சிடுறாங்க. மீதி இந்த 60 டூரிஸ்ட் இருப்பாங்களே, அவங்க அந்த பொறிச்சல்கிட்ட மாட்டிடுறாங்க. எல்லாரோட கைக்களையும் கட்டி போட்டு சொல்லுங்கள், நீங்கள் அதிகாரிகளா உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த 60 பேரும் பிடிச்சி வச்சிருவாங்க. இந்த 6 பேர் மட்டும் தப்பிச்சு வேற எங்கேயா போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப் தான். என்ன சில யோசிக்கிறப்ப தான் கனடா எம்பசி ஞாபகம் வருது. கனடா எம்பசிலே அவ்வளோக்கு யாரும் வரவே மாட்டாங்க. பேசாமல் அங்கே போய் ஹெல்ப் கேட்போன்னு சொல்லிட்டு இந்த 6 பேர் அங்கே போகிறாங்க. கனடா எம்பசிக்கு என்ன செய்ய தெரில. சரி வாங்கன்னு அந்த 6 பேர் சேர்த்துக்கிறாங்க. கட் பண்ண இந்த விஷயம் ஒரு பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு. அமெரிக்கா சேர்ந்த 6 அதிகாரிகள் எங்கே போனாங்க, அவங்க கொண்டாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸில் பரவிட்டே இருக்கும். இதை பார்த்து அமெரிக்கா இருக்கிற அதிகாரிகளுக்கு என்ன செய்ய தெரில. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெஸ்கியூ மிஷன் ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. கட் பண்ணால் இப்போ நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் டோனி. இவன் ஒரு சிஏஏ ஏஜென்ட், அதாவது ரியல் லைஃப் ஹீரோன்னு சொல்லலாம். இன்கேஸ் யாராவது ஆஸ்டேஜாக ஒரு இடத்துல மாட்டிட்டாங்கன்னா இவர் ரீசெண்ட் இடத்துக்கு போயிடுவார். அங்கே மக்களை காப்பாற்றுவார். இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒருத்தன் இவனையும் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மீட்டிங் விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ சேர்ந்து அங்கே போயிருப்பான். பார்த்தா அங்கே நம்ம தலைவர் வால்டர் ஒயிட் இருப்பார். இந்த படத்தோட பேர் ஜாக்கு. இந்த கேஸை பார்த்தா ஃபுல் விவரம்னு சொல்லிட்டு இருக்காரு. மொத்தம் 6 பேர் நம்ம அமெரிக்க அதிகாரிகள். இந்த 6 பேர் இப்போது கனடா எம்பசியில் இருக்காங்க. பட் இவங்க அங்கே தான் இருக்காங்கிற விஷயம் ஈரானில் இருக்கிற யாருக்கு தெரியவே தெரியாது. இன்கேஸ் தெரிஞ்ச ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ண கூட்டுறதுக்காக கனடா வந்து பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே அந்த 6 பேர் காப்பாற்றி ஆகணும். ஆனால் இதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. அமெரிக்கா யாரையும் அந்த நாட்டில் விடவே மாட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து காப்பாற்றலாம் அங்கே போனால் கூட அது முடியாத விஷயமா இருக்குது. ஸோ நம்ம எப்படி தான் காப்பாற்றலாம் கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஐடியா வருது. கண்டிப்பாக லேண்ட் வழியாக அவங்களை காப்பாற்றி கொண்டு வர முடியாது. இருக்கிற ஒரே ஒரு வழி ஏர்போர்ட் மட்டும்தான். எப்படியாவது அவங்க கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஏர்போர்ட் கொண்டு வந்துடணும். தெரியல அங்கேருந்து அமெரிக்கா வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதை ஒரு வழின்னு சொல்கிறப்ப பட் அதானே கஷ்டமே. ஏன்னா யாராவது ஒருத்தர் இங்கேருந்து போனால் மட்டும்தான் அவனை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டு வர முடியும். என்ன செய்யலாம் யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோ கேட்டு பார்க்குறான். ஆமாம், நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், அதான் அந்த மக்கள் ஷா கேட்குறாங்களே, பேசாமல் ஷா கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கேட்குறப்ப அங்கே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஷா ஈரான்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா வந்தான். பட் ஈரானில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்குன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு பயமாயிருச்சு. இதுக்கு மேலே அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்காவில் நம்ம காட்டி கொடுத்துருவாங்க. பேசாமல் இங்கே தப்பிச்சு போயிடும்னு சொல்லிட்டு அவன் எப்போ இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டான். அதுக்கடுத்து அவன் எங்கே போனாங்கிறது தெரியவே இல்லை. இதை நம்ம ஈரானில் இருக்கிற மக்கள்கிட்ட சொன்னாலும் அவன் கேட்குற நிலமையில இல்லை. நம்ம போய் சொல்கிறோம், ஷாவை மறைச்சு வச்சிருக்கோம் நம்பிட்டு இருக்காங்க. வேறு வழியில்லைன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு என்ன செய்ய தெரில. சரின்னு எல்லாம் நைட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். டிவி ஃபுல்லாக ஈரானை பார்த்து அந்த போராட்டம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மக்களை ஒரே ஒரு குறைக்கு தைக்கிறாங்க.
அமெரிக்காவே நாங்கள் கேட்கல ஒன்றே ஒன்று தான், எங்கள் ஷாவை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு தூக்கில் போட்டு நாங்கள் கொல்லணும், நீங்கள் வச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் பேசிட்டு இருப்பாங்களா, நம்ம இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரின்னு அவன் பையன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவன் பையனை ஃபோன் பண்ணுவான். பார்த்தா அவன் பையனும் ஒய்ஃபு வேறு ஊரில் தங்கியிருப்பாங்க. அவன் பையன்கிட்ட பேசிட்டே இருக்கிறப்ப, அப்பா நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா என்ன படம் பார்க்குறேன்னு கேட்குறப்ப, பேட்டில் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப, இவர் சேனல் நம்பர் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அந்த படம் ஓடிட்டு இருக்கோம். இதை பார்த்து ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த நாள் எங்கே ஒரு மீட்டிங் போகிறாங்க. நம்ம எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம அந்த 6 பேரை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து படம் எடுக்கிற மாதிரி ஈரான் போகணும், அப்போலாம் அங்கே இருக்க மக்களை காப்பாற்ற முடியும். பட் நம்ம அமெரிக்காலேருந்து ஈரான் போனால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் ஃபேக்காக வேறு நாட்டிலேருந்து வரமா காட்டிக்கணும். கனடா அதுக்கு பெஸ்ட்டு. ஸோ கனடாவில் இருக்கிற மாதிரி நமக்கு சில பாஸ்போர்ட்டில் ஃபேக்காக வேணும், அதை ரெடி பண்ணி அங்கே போயிடலாம். பட் இந்த படம் உருவாகிற மாதிரி சில சீனில் உருவாக்கணும், அப்போலாம் ஈரான் மக்கள் நம்புவாங்க. அதுக்கான மூளை அடுப்புன்னு சொல்லிட்டு அதை பற்றி பிளான் போட்டுட்ருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த 6 பேர் காமிப்பாங்க. தப்பிச்சு அந்த 6 பேரும் அந்த கனடா பேசி சேர்ந்து ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தங்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த 6 பேருக்கு மரண பயம் இருக்கும். இன்கேஸ் எங்கேயாவது வெளியே ஹெலிகாப்டர் பறந்தால் கூட சீக்கிரம் உள்ளே வாங்க, அண்டர் கிரவுண்டில் போய் ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த 6 பேர் அங்கே போய் ஒழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு போகிற ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ அதுக்காக ஃபேக்காக ஐடி கார்டு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணும். இவன் போதாதுன்னு அந்த 6 பேர் இருக்காங்களே அவங்களும் ரெடி பண்ணும். சரி ஒன்றா பார்த்து இவன் அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் அதே நேரத்தில் அவங்க படம் எடுக்கிறதாவும் மக்கள் நம்ப வைக்கணும். அதுக்கு என்ன சொல்லலாம்னு யோசிச்சு ஒரு டேரக்டர் பார்க்க போவான். பார்த்தா இவன் வந்து அந்த பிளான்ட் ஆஃப் சேத் படத்தோட டேரக்டர். இவனோட பேர் ஜான். இங்கே பாருங்கள், நாங்கள் இது மாதிரி ரெஸ்கியூ மிஷனில் இருக்கோம், எங்களுக்கு ஒரு டேரக்டர் தேவை, நீங்கள் ஜஸ்ட்டு பேருக்கு ஒரு டேரக்டர் இருந்தால் போதும், நாங்கள் உங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ஜஸ்ட் ஒரு லொக்கேஷன் பார்க்குறக்கா நாங்கள் ஈரான் போகிறோம், இந்த மாதிரி பர்மிஷன் மட்டும் வாங்கி தரணும், இதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப அந்த டேரக்டர் சரின்னு சொல்லிடுறான். இப்போ டேரக்டர் கிடச்சிருச்சு, அடுத்து ப்ரொடியூசர் வேணும்ல, அதுக்கு ஒரு ஆளை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் பார்ப்பாங்க. அவர்கிட்ட பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவர் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுவார். பட் படம் எடுக்கணும்னா ஸ்கிரிப்ட் வேணுமே, அதுக்கு என்ன சொல்லணும்னு யோசிக்கிறப்ப அந்த டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாரு. பட் எல்லாமே அமெரிக்கா சார்ந்த ஸ்கிரிப்டாக தான் இருக்குது, ஈரோடில் இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் வேணுமே. என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்ப்பான். அந்த ஸ்கிரிப்டோட பேர் ஆர்கோ. வழக்கம் போல தான் ஏலியன் வந்து வெளி உலகத்துலேருந்து பூமிக்கு வருது, இந்த மாதிரி கதை இருக்கும். இதே நம்ம ஹீரோ வேறு எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் ஏலியன் அமெரிக்காவுக்கு தான் வரணுமா, ஈரான் வர மாதிரி ஒரு கதை எழுதுவோம். இதே பேர் எழுதுவோன்னு சொல்லிட்டு ஆர்கோன்னு ஒரு பாடக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காகவே தனியாக மூவி போஸ்ட்டு ஸ்டோரி போர்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1 மாதம் ஆகிட்டு இருக்கு. பட் எல்லாம் சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து பத்திரிக்கையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வர வைப்பாங்க. கைஸ், நாங்கள் இந்த மாதிரி ஆர்கோன்னு ஒரு படம் எடுக்கிறோம், இது வந்து ஒரு சைஃபை மூவி, ஏலியன்ஸில் ஈரானில் தர இறங்குது, இது கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு உலக ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிறைய நாடு மக்கள் இப்படி ஒரு படம் நம்பிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோக்கெல்லாம் செட் ஆயிடுச்சு. பட் இவங்க கனடாலேருந்து வர மாதிரி காட்டணும். இதனால் கனடா பிரைம் மினிஸ்டர் பார்த்து, சார் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் லெட்டர் மட்டும் வேணும், நாங்கள் இது மாதிரி கனடாலேருந்து ஈரானுக்கு வராங்கிற மாதிரி வேணும், ப்ளீஸ் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப அவருக்கு என்ன சொல்ல தெரில. ஏன்னா அமெரிக்காவும் கனடாவும் நட்பு நாடுகள். சரி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி அவர் இந்த பர்மிஷன் லெட்டர் கொடுத்துறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பட் அவர் ஃப்ரெண்டு ஜாக் ஒரு பயமாகவே இருக்கும். டேய், இன்கேஸ் நீ மாட்டினா உனக்கு கொடுமை சாவடிப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சதே ஈரானுக்கு போறியா, கொஞ்சம் யோசிப்பாருன்னு சொல்கிறப்ப நம்ம இருத்த ஒரு வழி தெரியலையே. அந்த 6 பேர் காப்பாற்றணுன்னு இவன் ஈரான் போயிட்டுருக்கான். கட் போனால் இந்த பக்கம் இந்த 6 பேர் காமிப்பாங்க. கடைசி 1 மாதமா இவங்க மரண பயத்தில் தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் மட்டும் ஒரு பொண்ணு வெளியே எட்டி பார்த்துருப்பா. பார்த்து ஒரு அமெரிக்கன் இங்கேருந்து எஸ்கேப்லாம் ட்ரை பண்ணியிருப்பான். அவனை அப்படியே துப்பாக்கி சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து இந்த 6 பேருக்கு பயம் ஆரம்பிச்சிடும். போச்சு, நம்ம கதை முடிச்சு, நம்மளால சாக போகிறோன்னு இவங்களாரும் ஒரு பயத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருப்பா. இவன் அந்த ஈரான் நாட்டை சேர்ந்தவ தான். அவளுக்கு இங்கே 6 பேர் சந்தேகமாக இருக்குது. கனடா எம்பஸில் இருக்கிற அந்த மேடம் பார்த்து, மேடம் இந்த வீட்டில் யாரும் 6 பேர் புதுசாக இருக்காங்களே, அவங்கள உண்மையாக கனடாவான்னு கேட்குறப்ப உனக்கு எதுக்கு இந்த விஷயம், நீங்கள் வந்து போன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு தெரிஞ்சு போச்சு, இந்த 6 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. பட் சொல்லாம ஆனாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சிட்டே இருக்கா. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஈரான் கிளம்பிட்டு இருக்கான். போகிறப்ப ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு மொத்தம் 2 பேப்பர் இருக்கும், ஒன்று பிங்க் கலர் பேப்பர், இன்னொன்று ஒயிட் கலர் பேப்பர். நீ உள்ளே போகிறப்ப இந்த பிங்க் கலர் பேப்பர் தான் கேட்பாங்க. பட் இதே வெளியே வரப்ப ஒயிட் கலர் பேப்பர் வைப்பாங்க. இந்த பிங்க் கலர் பேப்பர் கூட எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிரும். பட் வெளியே வரக்கான பர்மிஷன் இந்த வெள்ளை பேப்பரில் தான் இருக்குது. நீ கூட போயிட்டு திரும்ப வந்துடலாம். பட் அந்த 6 பேருக்கு ரொம்ப கஷ்டம். எப்படியாவது பார்த்து கூப்பிட்டோன்னு சொல்கிறப்ப இவனு சரி ஈரான் போகிறான். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் செக்லாம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு பயத்தில் தான் போவான். பட் செக்யூரிட்டி அலோவ் பண்ணிடுவாங்க. எப்படி ஒரு வழியாக இப்போ ஈரானுக்குள்ள வந்துட்டான். காரில் இங்கேருந்து அந்த 6 பேருக்கு இடத்துக்கு போகலான்னு பார்த்தா ஒரு ஆளை தூக்கில் போட்டிருப்பாங்க. எல்லா பொதுமக்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தூக்கில் தொங்கிட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பயம் வந்துட்டே இருக்கும். எப்படி ஒரு வழியாக அந்த 6 பேர் இருக்கிற கனடா எம்பசிக்கு போயிடுறான். இப்போ அந்த 6 பேருக்கு உயிர் அந்த மாதிரி இருக்குது. இவனும் போட்ட பிளான் எல்லாத்தையும் அந்த 6 பேர்ட்ட சொல்லிடுறான். நம்ம ஆர்கோன்னு ஒரு படம் எடுக்கிறோம், அதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம், அதே மாதிரியே இந்த ஊருக்கு போக போகிறோம். பட் அதுக்காக சில வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம படம் எடுக்க தான் இங்கே வந்தங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் நம்ப வைக்க ஆரம்பிக்கணும். இந்தாங்க இதெல்லாம் உங்கள் புது ஐடென்டிட்டி, இதில் உங்கள் பேர்லேருந்து உங்கள் அப்பா அம்மா பேர் வரைக்கும் எல்லாம் புதுசாக இருக்கும், அதெல்லாம் மாற்றம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யார் எது கேட்டாலும் இதுக்கடுத்து இதான் உங்கள் பேர், புரிதா
புரியுதான்னு கேட்குறப்ப எல்லாம் சரின்னு இருப்பாங்க. அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுப்பான். இதெல்லாம் நம்ம படத்தோட கதை, இதெல்லாம் ஸ்டோரி போர்டாகவும் இருக்குது, இதையும் மப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்போலாம் நம்ம படம் எடுக்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், புரியுதான்னு கேட்குறப்ப எல்லாரும் சரின்னு இருப்பாங்க. பட் அங்கே கண்ணாடி போட்ட ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு நம்ம இங்கேயே செத்துறோன்னு ஒரு பயந்துட்டே இருக்கு. கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவன் மட்டும் தனியாக ரூமுக்கு போவான். பார்த்தா வரப்போ ரேடியோ இட்டு வந்திருப்பான். பட் ரேடியோ கிடையாது, அது ஒரு டெலிஃபோனு. அதை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு டெலிஃபோனை மாற்றிடுவான். இதை வச்சு தான் இங்கேருந்து அமெரிக்காவோட கான்டாக்ட் பண்ண முடியும். கட் பண்ணால் இந்த பக்கம் கிளச்சல் காமிப்பாங்க. இவன் தான் அந்த கிளச்சலுக்கு லீடரு. ஒருத்தர் ஓடி வந்து, தலைவா இந்த மாதிரி ஆர்கோ நேரம் பழகிறதுக்கு அந்த ஊருக்கு வந்திருக்காங்க, பட் எங்களுக்கு பார்க்க சந்தேகமாக இருக்குது, நீங்களும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப அவனும் ஸ்கிப்டில் எடுத்து பார்ப்பான். அவனுக்கு அந்த கதை பிடிச்சி தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்த மேலே ஒரு கண்ணை வச்சுட்டே இருங்க, எப்போ நோட் பண்ணிட்டுருங்க சொல்கிறப்ப அந்த ஆட்கள் சரின்னு இருப்பாங்க. கட் பண்ண ஈரான்லேயே சின்ன சின்ன பசங்க இருப்பாங்களே, அவங்க எல்லாரும் அமெரிக்கனை பேசி கூட்டி வராங்க. இவங்களாம் இங்கேருந்து ஓடி போகிறப்ப அந்த டாக்குமெண்ட்லாம் போட்டு பிரித்து போட்டிருப்பாங்களே, அதை மொத்தமாக சேர்க்கணுன்னு அந்த பசங்களை கூட்டு வந்திருப்பாங்க. அவங்களே கமலாக ஓட்டி ஒரு நாள் பசுமா சேர்த்துட்டு இருப்பாங்க. இதில் தான் இந்த 6 அதிகாரிகளோட ஃபோட்டோ இருக்குது. இன்கேஸ் அந்த 6 பேர் எவனோ ஒருத்தர் மாட்டினா கூட கண்டிப்பாக கொண்டுருவாங்க. இப்போ அந்த பசங்களும் ஒவ்வொரு தான் ஒட்டிகிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த 6 பேர் சொல்லி கொடுத்துட்ருக்கான். இவங்களாம் ஸ்டோரி ரெடி பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். 5 பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த கரடிக்காரர் இருக்கல, அவன் மட்டும் பதட்டமாக இருப்பான். அவனுக்கு ஒழுங்காக கதெல்லாம் சொல்ல வராது. இதை பார்த்து மற்ற பேர் பயம் ஆரம்பிச்சிடும். என்னடா நீ இப்படி சொதப்பிட்டு இருக்கே, உன்னால தான் கண்டிப்பாக நாங்களாம் மாட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பயந்துட்டே இருக்கும். சரி எதுவும் கஷ்டப்பட வேணாம், வாங்க சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி வெளியே போவோம், லொக்கேஷன் பார்க்க வந்த மாதிரி கடவுள் சுற்றி பார்ப்போம், கூட வாங்கன்னு சொல்கிறப்ப இந்த 6 பேரும் பயமாக தான் இருக்கும். ஏன்னா சில மாதங்களாகவே இவங்க இந்த வீட்டுகிட்டே வெளியே போகல, இப்போ போகிறது பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் போய் தான் ஆகணும்னு இந்த 6 பேர் வேனில் போயிட்டுருப்பாங்க. பார்த்தா ஊர் ஃபுல்லாக போராட்டமாக இருக்கும். அமெரிக்கான்னு மக்கள் கத்திட்டே இருப்பாங்க. இவங்களும் ஒரு பயத்தோட இந்த வேனில் போயிட்டுருப்பாங்க. பார்த்தா மக்கள் போராட்டமாக எங்கே பார்த்தாலும் இருக்கும். பட் எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் போயிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கடை வீதிக்கு போவாங்க. ஜஸ்ட் லொக்கேஷன் பார்க்க வந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேமரா கொடுத்துருவான். இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிங்லாம் பண்ணி பார்ப்பாங்க. பட் இவங்களையே யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த புரட்சியாளரோட தலைவர் ஒருத்தந்தால, அவன் வந்து இந்த 6 பேர் மணி கண்ணு சொல்லியிருப்பாள். ஸோ இந்த 6 பேர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த 6 பேர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இவங்க தங்கிட்டு அந்த வீட்டுக்கே போயிடுவாங்க. அங்கே தான் ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கால, ஏமா இந்த வீட்டில் தான் 6 பேர் படம் எடுக்கிறவங்க வந்திருக்காங்களே, அவங்க உண்மையாக படம் எடுக்க வந்திருக்காங்களா இல்லை அமெரிக்காவை சேர்ந்தவங்களாம் கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு என்ன சொல்ல தெரில. ஏன்னா அவளுக்கு அந்த 6 பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவங்க நல்லாவே தெரியும். பட் எங்கே சொன்னவங்களை கொண்டு வாங்கன்னு ஒரு பயத்தில், இல்லை சார் அவங்க கனடாலேருந்து இங்கே வந்தவங்க தான், படம் எடுக்குது இங்கே தங்கியிருக்கான்னு சொல்கிறப்ப அவங்கள வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த புரட்சியாளரோட தலைவன் அந்த 6 பேர் மேலே ஒரு கண்ணாவே இருக்கான். இவங்களும் எப்படி சேஃபாக திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ உங்களோட அடுத்த பிளான் இந்த ஊரோட்டு காலி பண்ணணும். இந்த 6 பேருக்கு ஃபேக்காக பாஸ்போர்ட் ஐடி கார்டு ரெடியாக இருக்குது. பட் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வெள்ளக்கலர் பேப்பர் இருக்குல்ல, அது மட்டும் மிஸ் ஆகுது. பட் அதை கூட சமாளித்து எப்படியாவது இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். பட் கடைசியாக செக்யூரிட்டி செக்கப் இருக்குது, அங்கே மட்டும் மாட்டினா அவ்வளோதான், இவங்க கதையை முடிஞ்சு போயிடும். அதை தாண்டதுக்கு தான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் மாப்பிடம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு அமெரிக்காலேருந்து கால் வரும். பார்த்தா ஃப்ரெண்டு ஜாக் தான் ஃபோன் பண்ணுவான். டே மச்சான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த மிஷன் நடத்தவே முடியாது. இன்கேஸ் இதுக்குள்ளே நடத்தினா அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா கனடாவோட பேர் சொல்லி தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. இன்கேஸ் ஏர்போர்ட்டோட செக்யூரிட்டி செக்கப்பில் மாட்டினீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். வேறு வழியே இல்லை, நீ மட்டும் தப்பிச்சாங்க வந்துரு. அந்த 6 பேர் எக்கடுக்கட்ட என்ன, நீ பேசாமல் இங்கே வந்துருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கோவந்து வருது. டே நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உன்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அப்படின்னு ஃபோன் பண்ணு, இல்லை பண்ணவே பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவனோட அந்த ஃபோன் வச்சுருவான். இதை பார்க்குற ஃப்ரெண்டுக்கு என்னச்சுன்னே தெரில. இதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்க இங்கேருந்து அமெரிக்கா போனால் அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும். இப்போ கூட ஃப்ளைட் டிக்கெட் ஈஸியாக புக் பண்ணிடலாம். பட் 1970 ரொம்ப கஷ்டமாச்சு. அங்கேருந்து யாராவது புக் பண்ணால் மட்டும்தான் எங்களால் இங்கேருந்து போகவே முடியும். பட் இது அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. சொன்னால் அந்த 6 பேர் பயந்து போயிடுவாங்க. இதை அப்படியே மறைச்சிடும்னு சொல்லிட்டு அந்த 6 பேர்கிட்ட இது சொல்லாமல் இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் தான் இவங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிற நாள். இந்த 6 பேருக்கு ஒரு பயத்தே இருக்கும், நம்ம சேஃபாக இங்கேருந்து போயிடுவோமா இல்லைன்னு சொல்லிட்டு. இவனை அங்கேருந்து கூட்டு போயிட்டு இருப்பான். கடைசியாக ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான். டே ஜாக், உன்னால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, மீதிக்கு 6 பேருக்கு ஃப்ளைட் மட்டும் டிக்கெட் புக் பண்ணிடு, அது மட்டும் போதுன்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டுக்கு என்னச்சுன்னே தெரில. வேறு இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணலான்னு இருக்கான். இதை பார்த்து அமெரிக்கா இருக்கிற அதிகாரிகளை கோவம் வருது. ஹே நம்ம தான் இந்த மிஷனை கேன்சல் போட்டோம்ல, எதுக்கு டிக்கெட்டில் புக் பண்ணோம், இல்லை வேணான்னு சொல்கிறப்ப இவன் அதிகாரி எழுத்து பேச ஆரம்பிக்கிறான். மரியாதையை டிக்கெட்டை புக் பண்ணுறீங்களா இல்லையா, அந்த 6 பேர் அப்படியே காப்பாற்றி தீர்னு சொல்லிட்டு இவன் டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களும் எப்படி ஏர்போர்ட் வந்துடுவாங்க. இவங்க நேம்லாம் சொன்னால் அந்த பேர் டிக்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம பேர் பயமாட்டே இருக்கும். மேடம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, எங்கள் பேர் இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறா. கரெக்டாக அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு ஜாக்கு அவன் டிக்கெட்டை புக் பண்ணியிருப்பான். கரெக்டாக அவங்க பேருங்க அனுப்பிச்சிரும். சாரி சார் சிஸ்டம் தான் ப்ராப்ளம் போல், நீங்கள் 7 பேர் உள்ள போகலான்னு சொல்லிட்டு அவங்க 7 பேர் உள்ள அனுப்பிடுவாங்க. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது அந்த ஒயிட் பேப்பர், அதுதான் கிட்டத்தட்ட வீசா மாதிரி, அது இருந்தால் தான் இவங்களால் இங்கேருந்து போக முடியும். நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஹீரோக்கு அந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும், அவனை சேர்ந்து அலோவ் பண்ணிடுவாங்க. மீதிக்கு 6 பேர் அது இருக்கவே இருக்காதா. ஆமாம் அந்த ஒயிட் கலர் பேப்பர் எங்கே,
இருப்பாங்க. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு கேட்குறப்ப இந்த 6 பேருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ தான் நம்ம இருந்த பர்மிஷன் லெட்டர் எடுப்பான். அதான் கனடாவோட பிரசிடென்ட் கிட்டேருந்து வாங்கிட்டு இருப்பால, அதை காமிச்சு பாருங்கள் சார், நாங்கள் ஷூட்டிங்காக அந்த ஊருக்கு வந்தோம், லொக்கேஷன்லாம் சுற்றி பார்த்து இங்கேருந்து கிளம்புறோம், அதுக்காக தான் இங்கே வந்தோன்னு சொல்கிறப்ப அவங்களும் நம்பிடுறாங்க. இப்போ இந்த 6 பேருக்கும் விசாவும் கிளியரன்ஸ் ஆயிடுது. பட் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தா செக்யூரிட்டி செக்கப்பு. அங்கே இருக்கிற 3 பேர் கண்ணோட தான் இருக்காங்க. இன்கேஸ் இவங்களோட போயின்னு தெரிஞ்சு அவங்களை அங்கேயே கொண்டுருவாங்க. இந்த ஒரு பயத்தில் இந்த 6 பேர் அங்கே போவாங்க. ஆமாம், எதுக்கு வந்துன்னு கேட்டால் என் கதையில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஆர்கோன்னு ஒரு மூவி இருக்குது, அதுக்கு லொக்கேஷன் பக்கம் வந்தோம், இவர் எங்கள் கேமராமேன், இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவான். இதுக்காக தான் இங்கே வந்தோன்னு சொல்கிறப்ப அவங்க நம்பவே மாட்டாங்க. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி தான் இங்கே அனுப்போன்னு சொல்கிறப்ப இந்த 7 பேருக்கு என்ன செய்ய தெரியல. ஏன்னா இன்னும் 10 நிமிஷத்தில் ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்பி போயிடும். விட்டா அடுத்த ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கொண்டு வாயின்னு சொல்லிட்டு இந்த 6 பேர் ஒரு பாட்டத்தில் இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அந்த புரட்சிகள் இருக்காங்களே, அந்த தலைவனை காமிப்பாங்க. அந்த சின்ன பசங்களை ஒவ்வொரு பேப்பரை ஒட்டிட்டு இருந்தாங்களே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆள் ஃபோட்டோ ஒட்டிடுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அந்த 6 பேர் இருக்கிற ஃபோட்டோட மேட்ச் ஆகுது. ஸோ அப்படின்னா அந்த 6 பேருமே அமெரிக்கன் ஏஜென்ட் தான். அவங்க போய் சரிங்க தப்பி பார்க்குறாங்க, சீக்கிரம் ஃப்ளைட் எடுக்கலாம் அனுப்பிடுங்க, ஒருத்தையும் இவ்வளோ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த 6 பேருக்கு என்ன செய்ய தெரில. அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தன் வெளுத்தவங்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி இந்த ஆள் சொதப்பி இருப்பாள், பட் இப்போ சம மாதம் பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டோரி போலாம் காமிச்சு, சார் நீங்கள் பார்த்தீங்களா இதாங்க கதை, ஏலியன்ஸ் இந்த மாதிரி இந்த ஊருக்கு வருது, இந்த மக்கள் இப்படி போராடுறாங்க, வேறு லெவல் சண்டை போட்டு நம்ம பூமியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் பர்ஃபெக்ட் கதை சொல்லுவான். இதை பார்த்து சுற்றி கிளம்பி 5 பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த செக்யூரிட்டி செக்கப்பில் அந்த 3 பேருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்கள ஃபன்னாக அந்த கதை கேட்டுட்டு இருப்பாங்க. சரி இருந்தாலும் எனக்கு ஒரு கிளியரன்ஸ் வேணும், நாங்கள் உங்கள் படத்தோட டேரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம், அவர் ஆமான்னு சொன்னால் மட்டும் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க தனி ரூமுக்குள்ள போயிடுவான். இந்த 6 பேருக்கு பக்குன்னு இருக்கும். பின்னாடி ஒரு ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போன அந்த ஆள் டேரக்டர் ஃபோன் பண்ணுவான். பார்த்தா அந்த நேரம் பார்த்து அந்த டேரக்டர் ஷூட்டிங்கில் இருப்பான். ஃபோன் ரிங்கி போயிட்டே இருக்கு, அவள் எடுக்காமல் இருப்பான். பார்த்தா கடைசி செகண்ட்ல அந்த டேரக்டர் ஃபோன் எடுத்துருவான். ஹலோ யாருன்னு கேட்குறப்ப, சார் நாங்கள் இந்த மாதிரி ஈரான் ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம், ஆர்கோன்னு ஒரு படத்தை பற்றி ஒரு 7 பேர் இங்கே வந்திருக்காங்க, அது உண்மைன்னு கேட்குறப்ப, ஆமாம் சார் நான் தான் இந்த படத்தோட டேரக்டர், லொக்கேஷன் பார்க்குறக்க எஸ்டன்ஸில் அங்கே அனுப்பி வச்சேன், ஏதோ ப்ராப்ளம்னு கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை சார் நாங்கள் அந்த 7 பேர் இங்கே அனுப்பி வச்சிடறோம்னு சொல்லிட்டு எப்படி ஓகே ஆயிடுச்சு. அந்த 7 பேரையும் அங்கே அனுப்பி வச்சிடறான். இப்போ அந்த 7 பேருக்கு உயிர் அந்த மாதிரி இருக்குது. பட் தான் ஒரு பதட்டத்தோடையே வேன் பிடிச்சி ஏர்போர்ட் போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ தான் அந்த புரட்சிகளோட ஆளுக்கு வந்துடுவாங்க. யோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள அலோவ் பண்ணிட்டீங்களா, அந்த 6 பேருமே ஃபேக்கான ஆளுங்க, நம்ம கூட நல்லா நடிச்சிருக்காங்க, சீக்கிரம் போய் ஃப்ளைட் ரிப்போர்ட்டுங்க சொல்கிறப்ப எல்லாம் தோற்ற ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கண்ணாடி டோரில் க்ளோஸ் ஆகிருக்கும், இதை தாண்டி போக முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஃப்ளைட் நிப்பாட்டணுன்னு கண்டு ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரண்டில் பீஸ் சதுரிடும். தென் இவங்க போய்ட்டு ஜீப் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளைட் பக்கத்தில் போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ அந்த ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். இவங்க அப்படியே பக்கத்தில் போக போக நமக்குலாம் பக்குன்னு இருக்கும். பார்த்து ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிரும். இதை பார்த்து எனக்கு செம்ம கடுப்பாயிரும். ஏர்போர்ட்டுக்கு ஆட்களை பார்த்து, யோ அந்த ஃப்ளைட் திரும்ப கீழே இருக்க சொல்லியா, அதில் இருக்கிற 6 பேரும் எனக்கு தேவைன்னு சொல்கிறப்ப, சார் இதெல்லாம் முடியாது சார், இந்த ஃப்ளைட் இங்கேருந்து போனதான்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு என்ன செய்ய தெரில. ஒருவேளை இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த நாட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அந்த 6 பேர் சமபாயத்தில் இருப்பாங்க. எப்போ வேணால் எது வேணால் ஆளான்னு இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் ஈரான் விட்டு பாஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கடி ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கா போகலான்னு இருக்கிறப்ப தான் அந்த 6 பேருக்கு உயிரே வருது. ஒருத்தர் ஹக் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த 6 பேரை காப்பாற்றணும்னு ரொம்ப பெருமையாக இருக்கும். எப்படி ஒரு சேஃபாக அந்த 6 பேர் அமெரிக்கா வந்துடுவாங்க. இது அப்போதைக்கு ஒரு பெரிய விஷயமா பேசப்படுச்சு. நம்ம ஹீரோ எல்லாரும் பாட்டு செய்வாங்க. பட் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஜாக்க பார்ப்பான். ஏன்னா கடைசி நேரத்தில் அவன் ஃப்ளைட்டை புக் பண்ணலைன்னா இவங்க அங்கேயே மாட்டிருப்பாங்க. தேங்க்ஸ் அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போவான். பார்த்தா ரொம்ப மாதங்கள் கழிச்சு இன்றைக்கி தான் ஒய்ஃபை பார்க்குறான். அவன் ஒய்ஃபை ஹக் பண்ணிட்டு அவன் பையனோட சேர்ந்து கட்டில் படுத்துங்கிட்டு இருக்கான். இதோட ஆர்கோங்கிற இந்த படம் முடியுது. இது ரியல் லைஃப்பில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இவர் ரியல் லைஃப் சேர்ந்த ஹீரோ. இவரோட பேர் டோனி மெண்டிஸ். இவர் அவர் காப்பாற்றின 6 பேர். இது அந்த டைமில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவம். அதை அப்படியே கதையை வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த படத்தோட டைரக்டர் பென் அஃப்லெக். நிறைய பேருக்கு ஒரு ஆக்டராக தெரியும், பேட்மேன் படத்தில் நடிச்சிருப்பாரு. பட் ஒரு செம்மையான டைரக்டர். இந்த படத்துக்காக 7 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருந்தாங்க. அதில் 3 கேட்டகரியில் இந்த படம் வின் பண்ணிருச்சு. பெஸ்ட் பிக்சர்னு இவருக்கு அவார்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.